காலை தோறும் புதியவை. வேதனையில் வெற்றி தருகிறார். ஜனவரி 7. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். சங்கீதம் 23:1-4. இஸ்ரவேல் தேசம் மலைகள் நிறைந்த தேசம். அந்த மலைகளின் இடையே உள்ள பள்ளத்தாக்குகள் சில சமயங்களில் சீக்கிரமே இருண்டுவிடும். அப்படிப்பட்ட நிலையில் மலை சரிவுகளில் உள்ள குறுகிய பாதைகளின் வழியாக ஆடுகள் வரும்போது அங்கே ஆபத்துகள் நிறைந்திருக்கும். பாதையில் இருந்து தவறி மலை சரிவில் விழுந்து இறந்து விடலாம். ஆடுகளை கொல்வதற்கு காத்திருக்கிற ஓநாய்களிடம் அகப்பட்டு கொள்ளலாம். ஆனால் அருகில் மேய்ப்பன் இருந்தால் பயம் தேவையில்லை. அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு அவைகளை அழித்து விடாது. காலே பென்ஹாம் என்பவர் வடக்கு கலிபோர்னியாவில் உள்ள தனது பண்ணை வீட்டிற்கு வெளியே உலாவிக் கொண்டிருந்தார். தெளிவாக கேட்ட ஒரு சத்தம் பென்ஹாமின் கவனத்தை ஈர்த்தது. அது ஒரு கருப்பு கரடியின் கர்ஜனை. திரும்பி பார்த்தார். 100 அடி தூரத்தில் சுமார் 200 கிலோ எடையுள்ள ஒரு கரடி இருந்தது. அது அவருடைய நாயை கழுத்தில் கவ்வி இழுத்துச் சென்று கொண்டிருந்தது. பென்ஹாம் மெலிந்த 24 வயது இளைஞர். பென்ஹாம் சொல்கிறார், எனக்கு வேறு எதுவுமே தோன்றவில்லை. எப்படியாகிலும் என் லியோவை காப்பாற்ற வேண்டும். என்ன ஆனாலும் பரவாயில்லை என்கிற எண்ணம்தான் என் மனதில் நிறைந்திருந்தது என்கிறார். வேகமாக ஓடிச் சென்று கரடியின் தொண்டையை பென்ஹாம் பிடித்தார். ஒன்றும் நடக்கவில்லை. அவர் அதன் வாயை திறக்க முயன்றார். ஆனால் தாடை இறுக்கமாக மூடியிருந்தது. கரடியை அதன் மூக்கு கண்ணை சுற்றி மீண்டும் மீண்டும் பென்ஹாம் குத்தினார். அது வேலை செய்தது. நாயை விட்டுவிட்டு கரடி காட்டுக்குள் ஓடியது. லியோ மோசமான நிலையில் இருந்தது. அதன் முகம் கிழிந்திருந்தது. காதுகள் தொங்கிக் கொண்டிருந்தன. இரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. லியோவை நான் இழக்கப் போகிறேன் என்பதே எனது நினைப்பாக இருந்தது என்கிறார் பென்ஹாம். அவர் லியோவை தனது காரில் ஏற்றிக்கொண்டு ஒரு கால்நடை மருத்துவரிடம் வேகமாக சென்றார். அறுவை சிகிச்சை முடிய கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆனது. லியோ பிழைத்து கொண்டது. உங்கள் உயிரை பணயம் வைத்து இவ்வாறு செய்திருக்கிறீர்களே என்று ஒருவர் பென்னமிடம் கேட்டபோது, உங்கள் குழந்தையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? லியோ என் குழந்தை என்றார் பென்ஹாம். நீங்கள் தேவனுடைய குழந்தை. அவரை நீங்கள் துரத்தாதிருக்கும் வரை அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருக்கும் வரை உங்களுக்கு ஆபத்து இல்லை. ஜெபம். எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் இன்று முழுதும் உம்மோடு இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.